வெல்கம் டு மை சேனல். எனக்கு ஒரு சின்ன vlog. ஒன்றும் இல்லை, வீட்டுக்கு போட்டுக்கிற ட்ரெஸ்ஸஸ்லாம் கொஞ்சம் எடுத்தேன். நைட்டி அதெல்லாம் எடுத்தேன். அப்புறம் ஒரு லாங் டாப் ஒன்று நெட்டில் ஆர்டர் போட்டு ஒன்று வாங்கினேன். ஸோ அந்த ட்ரெஸ்ஸஸ்லாம் அடிக்கலாம். இப்போ நம்ம ரெடிமேடாக வெளில வாங்குறது அந்தளவுக்கு தையல் கரெக்டாக இருக்காது. 1-2 டைம் போடும்போதே தையலெல்லாம் வந்துடும் இல்லையா? சரி, அதனால் அதெல்லாம் நம்ம அடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது அடிக்கலாம் அப்படின்னு தான் எடுத்து வச்சிட்ருந்தேன். நான் இப்போ இருக்கிறது பார்த்திங்கன்னா அம்மா வீட்டில் இருக்கேன். ஹஸ்பண்ட் ஒர்க் வந்து சென்னையில் இருக்கார். சென்னை அவ்வளோதான் கிளம்ப போகிறேன். இப்போ பாப்பா பிறந்தனால அம்மா வீட்டில் கொஞ்சம் அதிகமான டைமே இருந்தாச்சு. 11 மாதம் ஆகுது. அதுக்கு முன்னாடி கன்சீவ் ஆனப்பவே நான் வந்தேன். கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷத்துக்கு மேலேயே இங்கே இருந்தாச்சு. சரி, அங்கே போகும்போது ட்ரெஸ்ஸஸ்லாம் அங்கே இருந்ததெல்லாம் ரொம்ப பழசாக யூஸ் பண்ண முடியாத மாதிரி ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க. சரி, நம்ம ட்ரெஸ் புதுசாகவே எடுத்துக்கலாம் வீட்டுக்கு போட்டுக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி அதை எடுத்து தான் அடிச்சிட்டு இருந்தேன். இதில் ஆக்சுவலி பார்த்திங்கன்னா ஒரு ட்ரெஸ்ஸு நான் நெட்டில் லாங் டாப் மேக்ஸி ட்ரெஸ் ஒன்று ஆர்டர் போட்டு அதுவும் வாங்கியிருந்தேன். அது நைட் ட்ரெஸ்ஸு நைட்டி அதெல்லாம் எடுத்து அடிச்சிட்ருந்தேன். நம்ம இப்போ அம்மா வீட்டில் நம்ம இருக்கிறது என்னமோ நம்ம இருந்துக்கிறோம். அவங்க பார்த்துக்கிறவங்க நம்மளை வச்சு நமக்கு சோறு போடுறவங்களும் போட்டுடுறாங்க. இருக்கவங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குமோ என்னமோ எனக்கு தெரியல. டைரெக்டாகவே கேட்குறாங்க, ஏன் இன்னும் இருக்கே, எப்போ போவ, ஏன் இவ்வளோ நாள் இங்கேயே இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எனக்கு அது கேட்கும்போது உண்மையாக ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நம்ம அம்மா வீட்டில் நம்ம இருக்கோம். அது இருக்கவங்களுக்கு என்ன கஷ்டமாக இருக்குமோ தெரியல. அம்மா வீட்டில் இருக்கவங்களுக்கும் பிரச்சனை இல்லை, வீட்டுக்காரருக்கும் பிரச்சனை இல்லை, வீட்டில் இருக்கவங்களுக்கும் பிரச்சனை இல்லை. ஆனால் சுற்றி இருக்கவங்களுக்குலாம் அம்மா வீட்டில் இருக்கிறது ரொம்ப பிரச்சனையாக இருக்குது. அப்படியே கேட்குறாங்க, ஏன் இன்னும் இங்கேயே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. அதெல்லாம் கேட்கும்போது அது அவங்களுக்கும் அது தோணுமான்னு தெரியல, இப்படி நம்ம கேட்குறோமே அப்படின்னு சொல்லி. அவங்களுக்கும் இப்போ நான் அவ்வளோதான் கிளம்புறேன், இன்னும் கொஞ்சம் நாளில் போயிடுவேன் அப்படின்னு சொல்லும்போதுமே அப்படியே மாற்றி கேட்குறாங்க. எப்படி நீ போயிட்டு பாப்பா இப்படி தனியாக வச்சு பார்த்துப்பியா? அங்கே ஒரு நாள் ஒண்டி வச்சுட்டு எப்படி சமாளிக்க முடியும்? இல்லை பிள்ளையை விட்டுட்டு நீ போ, அந்த மாதிரி அப்படியேவும் மாற்றிடுறாங்க. அது எப்படி தான் அப்படி மாற்றி மாற்றி பேசுகிறாங்கன்னு தெரியல. இருக்கவங்களுக்கு நல்லா தெரியும், ஒண்டியாக கொண்டு போய் அவ்வளோ தூரம் சென்னையில் தனியாக வச்சு பார்த்துக்க முடியாது, அதனால தான் இருக்கேன்னு. அது தெரிஞ்சும் நம்மளை கஷ்டப்படுத்தணும், காயப்படுத்தணுங்கிறதுக்காகவே கேட்குறாங்க. இப்போ இந்த ட்ரெஸ்ஸஸ்லாம் நான் போகிறதுக்குள்ளே ஸ்டிச் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சு வச்சிடலாம், ஒரே நாளில் முடிக்கலான்ட்டு பண்ணேன். எனக்குலாம் செக்ஷன் பண்ணதுக்கு எதுக்கும் மிஷினில் உட்காந்து அது தைக்கவும் பேக் பெயின்லாம் செம்ம பெயின். அதெல்லாம் முடியாமல் தான் தைச்சிட்டு இருந்தேன். அதுவும் இதில் ஒரு மேக்ஸி ஆன்லைனில் வாங்கினேன். நம்ம நார்மலாக ஆன்லைன்லனா அந்த ஃப்ளிப்கார்ட், அமேசான், மீஷோ, மிந்த்ரா இந்த மாதிரி எதாவது வாங்குகிறோம் அப்படின்னா பிரச்சனை இல்லை, கரெக்டாக வந்துடும். ஒரு தனியாக அவங்க பிஸ்னஸ் ரன் பண்ணுற தனியாக ஒரு வெப்சைட்டு, நான் அதோட நேம் சொல்ல விரும்பலை. இந்த மேக்ஸி தான் அது. அதை ஆர்டரை போட்டுட்டு 2 மாதம் முடிஞ்சிருச்சு இந்த ட்ரெஸ் என் கைக்கு வரத்துக்குள்ளே. ஒரு மெசேஜ் பண்ணால் ரிப்ளை கிடையாது, ப்ராப்பராக ரெஸ்பாண்ட் பண்ண மாட்றாங்க. ட்ரெஸ்ஸு ட்ராக்கிங் ஐடி கேட்டால் தரேன்ட்டு அது எவ்வளோ நாள் கழிச்சு தந்தாங்க. அது பார்த்தா அந்த ட்ரெஸ்ஸு இங்கே வந்துட்டு நாமக்கல் வரைக்கும் வந்து ரிட்டர்ன் சென்னையே போயிடுச்சு. அதுக்கு திரும்ப நான் அதை கேட்டு வாங்கங்காட்டி நான் ரொம்ப கஷ்டப்பட்டு அதை நான் ரிட்டர்ன் வாங்கினேன். என்னோடய பொறுமையே போயிடுச்சு. ஒரு 2 மாதம் யோசிச்சு பாருங்கள் இந்த அளவுக்கு இருக்கும்னு. ஐயோ, எனக்கு அந்த ட்ரெஸ்ஸு நான் வேண்டாம், நீங்களே வச்சுக்கோங்க, நான் காசு நான் டொனேட் பண்ண மாதிரி இருக்கட்டும் அப்படின்ட்டு டெக்ஸ்ட்டு போட்டு விட்டேன். கடைசியில் ஒரு வழியாக இவ்வளோ பிரச்சனைக்கு அப்புறம் தான் அந்த இதே வந்துச்சு. ஃபைனலி எல்லா ட்ரெஸ்ஸும் அடித்து முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.